என் தங்கப்பிள்ளையே, இன்றிரவுக்குள் என்னை பார்த்துவிட்டால் நீ அதிர்ஷ்டசாலி அல்லவா? ஏனென்றால் நான் சொல்கின்ற இந்த தேதி, அதாவது நாளைய விடியல், உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய நபராலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகின்றது. அவர் யாரென்று நான் உனக்கு சொல்கின்றேன். சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நடத்தி கொடுக்க அவர் உன்னை தேடி வருகிறார் என்பதனை நீ மறக்காதே. பொதுவாகவே நாம் விரும்பியவர்கள் நம்மை தேடி வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை கேட்கும் பொழுதே நமக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கிறது. அப்படியானால் நாளை மட்டும் நாம் அவர்களை கண்டுவிட்டோமானால் அது போதும் அல்லவா? நினைத்து நினைத்து நாம் பெருமகிழ்ச்சி அடைவோம். நமக்கு நடக்கிறதோ இல்லையோ, அவர் நம்மை தேடி வருகிறார் என்ற செய்தியே நம்முடைய மனதை மிகுந்த சந்தோஷத்திற்கு ஆளாக்கி வைத்திருக்கிறது. நம்மை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும், நம்மை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டிய காலம் வந்து விட்டது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்றெல்லாம் இனி கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை. உன் வாழ்க்கை நீ விரும்பியவர்களாலேயே பல மாற்றங்களை காண வேண்டிய காலம் கைகூடி வந்து விட்டது. எதையெல்லாம் சொல்லி உன்னை ஒதுக்கினார்களோ, இன்று அதுவே உன்னுடைய திறமையாகி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்க வந்திருக்கின்றது. என் பிள்ளை, எதை உன்னுடைய பலகீனம் என்று எல்லோரும் நினைத்தார்களோ, இன்று அதையே உன்னுடைய பலமாக்கி நீ நின்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை நான் அறிவேன். அதிகமாக கண்ணீர் சிந்துவது உனக்கு எப்பொழுதும் வழக்கமாக இருந்ததல்லவா? ஆனால் இப்பொழுதெல்லாம் கண்ணீர் துளிகள் வருவதற்கு முன்பாகவே அந்த கண்ணீருக்கான அர்த்தத்தை தெரிந்து கொண்டு, இதை நாம் சிந்துவதில் ஏதேனும் பலன் இருக்கிறதா இல்லையா என்பதனை உணர்ந்து கொண்டு நீ சரியானபடி எல்லாவற்றையும் எதிர்கொள்ள துணிந்து விட்டாய். உனக்கு புரிந்து விட்டது, நம் வாழ்க்கையில் உண்மையாகவே நம்மை விரும்புபவர்களோ, நம் மீது அன்பு கொண்டவர்களோ நம்மை தேடி வருவார்கள் என்பது உனக்கு தெரிந்து விட்டது. என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு தேவையானது என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது நிச்சயமாக நம் கைகளில் எந்த நிலையிலும் கிடைக்கும் என்று. எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நமக்கானது நம்மை வந்து சேராமல் போகாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக கண்டுகொள்ள வேண்டும் என்று விரும்புவது உண்மை என்றால், உன்னை தேடி வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி இருக்கலாம். ஆனால் நீ நினைத்தால் மட்டும்தான் உன்னுடைய சந்தோஷத்தை உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்து விட்டதல்லவா? நீ நினைத்தால் மட்டும்தான் உன்னுடைய வெற்றியை காண முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ இனி எதற்காகவும் கலங்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்பதனை தெரிந்து கொண்டாய். நாம் இப்படி எதற்கெடுத்தாலும் மனம் வருந்தி கொண்டிருப்பதனால்தான் நம்மை இத்தனை பலகீனமாக்க இவர்கள் மேலும் மேலும் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை உணர்ந்து விட்டாய். என் குழந்தையை, பலருக்கு வாழ்க்கையில் தான் விரும்புகின்ற உறவுதான் அவர்களினுடைய பலகீனமாக இருப்பார்கள். யாரை அவர்கள் விரும்புகின்றார்களோ, எந்த ஒரு உறவு அவர்கள் இருந்தால் இந்த வாழ்க்கையில் எல்லாம் தனக்கு சரியானதாக நடக்கும் என்று அவர்கள் நினைக்கின்றார்களோ, அந்த உறவு ஒன்றே போதும் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கிறதல்லவா? இவர்களை காரணம் காட்டியே பலரும் அவர்களினுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தி கொண்டிருப்பார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. நம்மை தேடி வருகின்ற பல விஷயங்கள் என்னவென்று நாம் உணர வேண்டிய காலகட்டம். நம்மை சுற்றி நடக்கின்ற பல உண்மைகள் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம். இனி என்னவானாலும் என் பிள்ளைக்கு நான் தருவது ஒவ்வொன்றும் நிலையானதாக இருக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையை, இது நிலையானதாக இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்வது போல நீ விரும்புகின்ற அந்த உறவு இருக்கிறதா என்று சற்று நீ சிந்தித்து பார். என் குழந்தையே, நீ எதை சொல்ல வந்தாலும் சற்று பொறுமையாக செவி கொடுத்து கேட்கிறார்களா? உண்மையாகவே உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்கிறார்களா? சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள அவர்கள் முயற்சி செய்கிறார்களா? உன் மனதிற்கு ஆறுதலை அவர்கள் கொடுக்கிறார்களா? அது மட்டுமல்ல, உன் மனதில்
பல கஷ்டங்களை கொண்ட உன்னுடைய பழைய காலத்து விஷயங்களை மீண்டும் மீண்டும் தோண்டி பார்க்கிறார்களா? என் குழந்தையே, அது மட்டுமா? உன்னுடைய உணர்வுகளுக்கு உண்மையான மதிப்பு கொடுத்து உன் கண்ணீர் துளிகளுக்கு சரியான பதில் கொடுக்கிறார்களா என்று சற்று சிந்தித்து பார். உண்மையில் இதுவெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்களோ, இந்த வாழ்க்கையில் நீ மறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களையோ ஏதாவது ஒரு கோபத்தில் உனக்கு நினைவுபடுத்தி உன்னை காயப்படுத்த நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் சற்று யோசித்துத்தான் நீ உன்னோடு சேர்க்க வேண்டும். இல்லாது போனால் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக பதம் பார்த்து விடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, நம்பிக்கையோடு நாம் எதையும் எதிர்நோக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். அதே நேரத்தில் நம்பிக்கை இல்லாத பொழுது, நமக்கே இது சரிப்பட்டு வராது என்று தோன்றுகின்ற பொழுது நிச்சயமாக நம்மை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் கவனிக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் நம்முடைய மனநிலை இப்படி பாதிக்கும் என்று தெரிந்துதான் அந்த விஷயத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள் என்றால் இது காலம் முழுவதும் தொடர்வது உனக்குத்தான் ஆபத்து என்பதனை புரிந்து கொள். உண்மையான உறவு ஒருபோதும் தான் விரும்புகின்றவர்களை காயப்படுத்த நினைக்காது. உண்மையான உறவு ஒருபோதும் தான் விருப்பப்படுகின்ற அன்பு காயப்படுவதை ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுக்கவும் செய்ய மாட்டார்கள். மற்றவர்கள் காயப்படுத்த நினைத்தாலும் அதற்கு ஒருபோதும் அனுமதிக்கவும் மாட்டார்கள். இப்பேற்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் கொண்ட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து விட்டதல்லவா? நல்ல நேரம் உனக்கு கைகூடி வந்திருக்கின்ற இந்த வேளையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு உன் தாயானவள் நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எல்லாவற்றையும் நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நன்மைகளை எல்லாம் தேடி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய எல்லா உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு தெரிய வரும். என் குழந்தையே, நான் சொல்வது போல, உன் தாயானவள் நான் சொல்வது போல நீ விரும்பிய ஒரு நபர் உன் வாழ்க்கையில் உண்மையான அன்போடு எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். இவரினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை உனக்கு தலைகீழாக மாற்றி கொடுத்திருக்கின்றது. உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை என்னவென்று உனக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றது. இந்த நபர் மட்டும்தான் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளுக்கும் சரியான பதிலை கொடுத்தும் எப்பொழுதும் உனக்கு நல்ல வாழ்க்கையை நிறைவாக தந்து கொண்டிருக்கிறார் என்பதனை மறந்துவிடக்கூடாது. நடந்து முடிந்தது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை பல சந்தோஷமான மனிதர்களையும் நமக்கு என்னவென்று அடையாளப்படுத்தி கொடுக்கும் அல்லவா? நாம் விரும்புகின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை பெறுவதற்கும் நமக்கான மன நிறைவை கொடுப்பதற்கும் உண்மையானவர்கள். இவர்களை தாண்டி எதுவுமே இல்லை என்ற ஒரு எண்ணம் தானாகவே உனக்கு வந்துவிடும். என் குழந்தையை, நாம் யோசிப்பது போல இவர்களும் யோசிப்பார்கள். நமக்கு எது சரி என்று தோன்றவில்லையோ அது அவர்களுக்கும் சரி என்று தோன்றாது. நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை உனக்கு நடத்துவார்கள். எது கிடைக்கவில்லை என்று நீ சொல்லி வருந்தினாலும் அந்த விஷயத்தை நீ அறியாத நேரத்தில் உனக்கு நிச்சயமாக பெற்று கொடுப்பார்கள். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக தருவார்கள் என்பதனை நீ மறக்காதே. அப்பேற்பட்ட ஒரு உறவு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நான் சொல்லும் பொழுதே அவர்களை யார் என்று நீ அடையாளம் கண்டிருப்பாய். உண்மையாகவே உன்னுடைய வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டு உனக்கு என்ன நடந்தாலும் அந்த பிரச்சனைகளை தன்னுடையதாக்கி அதற்கான தீர்வுகளை கொடுக்கக்கூடியவர்களும் இங்குதானே இருக்கின்றார்கள். இது போன்றவர்களை நீ ஒருபோதும் விட்டு விடாதே. அதே நேரத்தில் இப்படி யாருமே இல்லை தாயே என்னுடைய வாழ்க்கையில்,
இதுபோன்று யாரும் என் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு நடத்தவில்லை தாயே என்று நீ சொல்வாயானால், இந்த நேரம் நீ உணர வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இந்த நேரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் குழந்தையே, நீ இதுபோன்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையில் யாருமே இல்லை என்று நீ சொல்வாயானால், இப்படி யாரும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் உனக்கு எந்த உண்மைகளையும் எடுத்துச் சொல்லவில்லை என்று நீ நினைப்பது உண்மை என்றால், உன்னை தேடி வருவது நீ வணங்குகின்ற உன் தெய்வம் என்பதனை மறந்து விடாதே. நீ யாரை மனதார நினைக்கிறாயோ, எந்த ஒரு தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்று யோசிக்கிறாயோ, அந்த தெய்வம்தான் அந்த இடத்தில் உனக்காக வந்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை சரியானபடி எந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்து விடவில்லை என்று சொல்லி கலங்கிய என் பிள்ளை, இனி இந்த வாழ்க்கை தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். இனி என்ன நடந்தாலும் இதிலிருந்து உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை நீ வணங்குகின்ற தெய்வம் உனக்கு எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான நேரம் வரும்பொழுது எல்லாமுமே சரியாகத்தான் நடக்கும். உனக்கான மாற்றங்கள் வரும்பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பியவராலே உனக்கு மிக பெரிய நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். யாரும் இல்லாத பிள்ளைகளும், வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி புலம்புகின்ற பிள்ளைகளும் எப்பொழுதும் நினைக்க வேண்டிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? யாருமே இல்லை என்று நினைப்பவர்களுக்கு அந்த தெய்வம் இருக்கிறார்கள் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. தெய்வத்தின் அன்பும் அருளும் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை சுற்றி எந்நாளும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு, உனக்கு வேண்டியதை எல்லாம் தெய்வம் நடத்தும் என்பதனை புரிந்து கொள். நாளைய விடியல் எந்த தெய்வத்தை மனதார நினைக்கின்றாயோ அவர்களினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். அப்படி இல்லையா, உண்மையாகவே உன்னை நேசிக்கின்ற ஒரு உறவு உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நாளைய தினம் இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நேரம் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சூழ்நிலைகள் உனக்கு அதிகப்படியான சோதனைகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி வாழக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து உன்னால் வாழ முடியும் என்ற எண்ணம் நிச்சயமாக உனக்குள் எப்பொழுதும் இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை கலங்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ உண்மையாக நினைக்கின்ற ஒரு அன்பு உன்னை தேடி வந்து உனக்கான விஷயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தில் இவரினுடைய உதவி உனக்கு கிடைத்தால் போதும், அடுத்தது என்னவென்று நான் தெரிந்து விடுவேன் என்று நீ சொன்னாயோ, அந்த விஷயத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது என்பதனை நீ உறுதியாக புரிந்து கொள்வாய். வராகியினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகியினுடைய அன்பு எந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை மறந்து விடாதே. நீ இழந்ததை மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக என்னவென்று உறுதியாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். வராகி இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எதற்கும் என் பிள்ளை கலங்க வேண்டாம். உன் அம்மா நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளை கண்டும் என் பிள்ளை நீ பதற்றமடைய வேண்டாம். உனக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாறிவிட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால், நீ எப்பேற்பட்ட வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைத்தாலும் உனக்கென்று இருக்கின்ற ஒரு சந்தோஷம் எங்கிருந்து கிடைக்கிறது என்பதுதான் உன்னுடைய கேள்வியாக இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல பதிலை உன் தெய்வங்கள் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. உன் மனம் விரும்பிய உறவு உன் வாழ்க்கையில் அப்படி யாரும் இல்லை என்றாலும் பரவாயில்லை. உன் மனம் தேடுகின்ற தெய்வம் உன்னை தேடி வருவார்கள் என்பதனை மறக்காதே. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படித்தான் நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசய மாற்றத்தை நடத்தி கொடுத்து உன்னை மேலும் மேலும் பல நன்மைகளுக்குள் கொண்டு வந்து சேர்த்து
உன்னை பேரானந்தப்படுத்த நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. என்ன நடந்தாலுமே என் குழந்தைக்கு தன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயமானாலும் அது உறுதியாக இருக்கும் என்பதனை ஒருபோதும் மறக்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.